கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே மகிமை தேவனுக்கு செலுத்துகிறேன். நாம் கண்களை மூடி இந்த புதிய நாளிலே கூட தேவன் புதிய காரியங்களை தேவன் செய்யும்படி நம்ம ஜெபம் பண்ணி கேட்போமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 79 அதுல 9 வசனத்தை கூட வாசிப்போம். 79:9. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, எங்களை ரட்சிக்கும் தேவனே. இப்போ ரட்சிப்பு யாருடையதுன்னா ஏசப்பாவுடையது. ரட்சிக்கப்படாதபடி அவருடைய கைகள் குறுகி போவதில்லை. எத்தனை பேர் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டது போல அவருடைய அன்பை நான் அறிந்து கொண்ட என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த இயேசு அன்பை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆண்டு எத்தனையோ நன்மையில செய்திருக்கிறாரு, என்ன குடும்பத்தில் மருமக ரட்சிக்க விடாமல் இருக்கு, மக ரட்சிக்க விடாமல் இருக்கான்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? இத்தனை வருடங்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக அதற்கு பலன் நிச்சயமாய் வரும். அப்படிதான் ஒரு பாஸ் என்ன பண்ணா, தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக எத்தனையோ 30 வருடங்களுக்கு மேலாக என்ன பண்ணாங்களாம், அவங்க ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்க சலிப்பே இல்லாமல் என்ன பண்ணாங்க, இயேசுவே என் குடும்பத்தை ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ரட்சிப்புனா என்ன அப்படின் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்வை, பழைய மனுஷனை களைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை, பரலோகத்தின் மேன்மையை நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது அது ஒரு பெரிய விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷமான ஒரு வாழ்வு. அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்களை ரட்சிக்கும் தேவனே. அப்ப அந்த பாஸ்ட் 30 வருஷம் ஜெபம் பண்ணா பதில் கிடைக்காம போச்சா? நிச்சயமா பதில் கிடைச்சது. 30 வருஷத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரும் அவருடைய தாய் தகப்பர் தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்ந்து ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வைத்த மேன்மையும் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றது போல நீங்கள் ஜெபித்துக் கொண்டு ரட்சிப்புக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட தேவனுக்காக தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். அதை சோர்ந்து போகாம செய்யுங்க. 30 வருஷங்களாகலாம், 30 வருஷமா ஜெபம் பண்ணணுமா அப்படின்னாங்க. ஆண்டவருடைய வல்லமை சடிதியிலே அற்புதங்களை தேவனாலே செய்ய முடியும். எழுதப்பட்டிருக்கிற, ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு என்ன பண்ண உதவி செய்து. இப்ப நம்மளுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஆமா, பரத்திலிருந்து கிடைக்கிற உதவி. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருத்தர் சிறையில் இருக்கும் பொழுது எப்படியாவது அவன் விடுதலை வேண்டும் என்று விரும்பும் பொழுது விடுதலை பெறாமல் இருப்பானா? நிச்சயமா அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தான் விரும்புவான். இன்னைக்கு பாவம் என்ற சிறைச்சாலையில, சாபம் என்ற சிறைச்சாலையில, அக்கிரம் என்ற சிறைச்சாலையில, நிம்மதி இல்லாமல் இருக்கிற என்ற சிறைச்சாலையில நான் எப்படியாவது இந்த சிறைச்சாலை விடுதலை வைக்கப்பட வேண்டும், நான் எங்கெங்கே போறேன், என்னென்னமோ காரியங்களை செய்கிறேன், எல்லாமே எனக்கு தோற்று போற காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த காலையில வேளையில இந்த புதிய நாளை கர்த்தர் உங்களுக்கு அருமையான வாய்ப்பை தருக. நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்து இரு கரங்களை விரித்து கொண்டு உங்களுக்காக நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை இலவசமாய் தருகிற தேவன், இந்த பாவ மன்னிப்பு இலவசமாய் தருகிற தேவன். அவரிடத்துல கேட்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணுமா? நிவர்த்தி ஆகும். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு உதவி செய்து, எத்தனை பேர் உதவி செய்யலாம், ஆனா தேவனுடைய உதவி மாதிரி என்ன பண்ணாது? ஆமா, அது வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, மனுஷனுடைய உதவி விருதா. கர்த்தருடைய நம்மளுக்கு பராக்கிரமம், அவர் கொடுக்கிற வானத்தின் பலகணிகளை ஆபிரகாமுக்கு தேவன் திறந்து அவனை பெரிய ஒரு சீமானாய் மாற்ற தேவன். எப்படி ஆண்டவர் ஒரு மனித மூலியமா என்ன பண்ணுவாரு? அற்புதங்களை செய்வார். உங்களுக்கென்று ஆமே சோதரன் யோனத்தான கர்த்தர் வைத்திருப்பார். உங்களுக்கென்று ஆமே சோதர சில மனிதர்களை கர்த்தர் அவர்களும் என்ன பண்ணுவார். அதனால தேவனாகிய கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்கும். அப்ப என்ன பண்றாருங்க? உதவி செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிற ஆண்டவர். அதான் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த உதவியை ஆமே வானத்தில் உண்டாகிற கர்த்தரிடம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக
அந்த பர்வதத்தை தேடுங்க, ஆண்டவர் கூடிய ரட்சிப்பை தேடுங்க. எப்படியாவது இயேசுவை அறிந்து கொண்டு சகைவு தேடினா பொழுது அவன் வாழ்க்கையில இருந்த சந்தோஷ மகிழ்ச்சி வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் இந்த ரட்சிப்புக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அப்ப உதவி செய்கிற தேவனாய் கர்த்தர் அப்படின்னா கூலிக்கு பாத்திரனா இருக்கு, அவனுக்கு உதவி செய்வார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசி எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக நம்மளை விடுவிக்கிற நல்ல தெய்வம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஆண்டவர், நம்முடைய பாவங்கள் நினையாத இருக்கிற ஆண்டவர். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆமே, நம்முடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுக்காம அதை மன்னித்து பாவங்களுக்கு செய்யத்தக்கதாக நம்ம செஞ்ச பாவம் தண்டனை கொடுத்தா நம்ம யாருமே தப்ப முடியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்முடைய பாவங்கள் நம்ம முதுகுக்கு முன்னாக இருந்து விட்டு அவங்களுடைய பாவங்களை ஆண்டவர் நினைக்கவே இல்லை. அதை என்ன பண்ணாரு, மன்னிச்சுட்டாரு. இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கை கொடுங்க, உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்காரு. உங்களை ரட்சிக்கும்படி இயேசு உதவியா இருக்கிறாரு. நிச்சயமா உங்கள் பாவங்கள் நிவர்த்தி ஆகிற இந்த காலை நேரத்துல பிசாசனுடைய எந்தவித குற்றவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும் கேளுங்க, நிச்சயமா குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிக்கக்கூடிய கை அவருடைய கை குறுகி போவதில்லை. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.